நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் பிடி கொழுக்கட்டையும் தீனி வச்சு கொழுக்கட்டையும் தான் செய்ய போகிறோம். அதாவது மடக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு பச்சரிசி மாவு நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இடியாப்பம் கொழுக்கட்டையெல்லாம் செய்யறதுக்கு நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது என்னுடைய வீடியோ கூட நான் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு வந்து குறன்னு இருக்கணும். அதுக்கு மாவை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்தாந்து வச்சுக்கணும். இல்லாட்டி மிக்சியிலேயே போட்டு குறன்னு நம்ம ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கணும். அதில் தான் நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை செய்கிறேன். அது செய்கிறதுக்கு 1.5 டம்ளர் நான் அந்த பச்சரிசி மாவை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நம்ம எப்போதும் கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு தான் போடுவோம். ஆனால் இதில் நான் ஒரு 3 சிட்டிகை உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நம்ம ரவை பதத்தில் அந்த பச்சரிசி மாவு அரைச்சி இருக்கிறதால கொஞ்சம் கூடவே தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுக்கணும். கையில் பிடிச்சா நமக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே அமுக்கி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடணும். ஏன்னா நம்ம மாவாக இருந்தால் நல்லா சீக்கிரம் சாஃப்டாகிடும். இது கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிறதால கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதனால் அரை மணி நேரம் அது அப்படியே ஊறட்டும். ஊறத்துக்குள்ளே எள்ளையும் பச்சை பருப்பையும் நம்ம வறுத்துக்கின்னு வந்துடலாம். எள்ளு நான் 50 கிராம் போட்டு வறுத்துருக்கேன். தீனி வச்ச கொழுக்கட்டையும் இதிலேயே நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் ஒன்றா இதை நான் வறுத்துட்டேன். 2 ஸ்பூன் மட்டும் பச்சை பருப்பு வறுத்துருக்கிறேன். இது வந்து பிடி கொழுக்கட்டைக்கு மட்டும்தான் பச்சை பருப்பு போடணும். அதனால் 2 ஸ்பூன் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வறுத்துன்னு வரத்துக்குள்ளே இது நல்லாவே ஊறி வந்துடுச்சு பச்சரிசி மாவு. இப்போ இதை ஒரு ஜல்லாடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஜலிக்கும் போது ஈரமாக இருக்கிறதால கீழே இறங்காது. அதனால் ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே நம்ம ஆவி கட்டினா நமக்கு அங்கங்கே ஈரப்பதம் இருந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடான பிறகு அது மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசி மாவை இதில் போட்டு ஆவி காட்டிக்கலாம். இது பச்சரிசி மாவை போட்டுட்டு இதை சுற்றிட்டு நம்ம துணியால் மூடி விட்டுட்டு மூடி ஆவி காட்டலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். இப்போவே நல்லா வெந்து வந்துடணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா அருமையாக இருக்கும். இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு சூடாக இருக்கும்போதே அந்த கட்டியெல்லாம் நம்ம உடச்சி விடணும். அப்போ தான் நல்லா உதிரியாகவும். நம்ம ஆறின பிறகு இதை உடச்சி விட்டால் அங்கங்கே கட்டியாக உதிரியாக ஆகாது. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது இதுமாதிரி நல்லா உடச்சி விட்டுக்குங்க. நல்லா உதிரியாக ஆன பிறகு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்துக்குவோம் அந்த கப்பில் 3/4 டம்ளர் தண்ணியும் 3/4 கப்பு வெல்லமும் போட்டு அது கரைஞ்சி கொதி வந்த பிறகு அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதிலேயே நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதுலேயே நம்ம 3/4 கப்பு தேங்காய் துருவலையும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு கொதிக்க விடலாம். இது நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும்போதே மாவில் ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் தண்ணியெலாம் நிறையா ஊற்றக்கூடாது. முன்னே சூடாக இருக்கிறதால இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதிலேயே நம்ம வறுத்து வச்சுக்கிற 2 ஸ்பூன் எள்ளையும் 2 ஸ்பூன் பச்சை பருப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் தண்ணி நிறையா ஊற்றுனாக்கா நமக்கு வந்து ரொம்பவும் சாப்பிட்டா வராது. நம்ம லேசாக தான் தண்ணி ஊற்றி இதை பிசையணும். ஏன்னா நம்ம முதலையே நல்லா மாவை நம்ம வேக வச்சுட்டோம். இதில் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லேசாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதும். பிசைஞ்சு இந்த மாதிரி கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் நமக்கு ரொம்பவும் சாப்பிட்டா கிடைக்காது. இது எல்லாத்தையும் நான் பிடிச்சி எடுத்துட்டேன். இட்லி பாத்திரத்தை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம அது மேலே தட்டு வச்சு ஒரு காட்டன் துணியை போட்டு கொழுக்கட்டையை எடுத்து வச்சுக்கலாம். கொழுக்கட்டையை எடுத்து வச்சுட்டு அந்த துணியிலேயே நம்ம கொழுக்கட்டையை மூடி வச்சு அதுக்கப்புறம் மேல் மூடியை போட்டு மூடி இதை வேக விடலாம். இது ஒரு 7 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். நம்ம இதில் போட்டுக்கிற பச்சை பருப்பை கையில் எடுத்து பார்த்தா நல்லா வெந்து நசுங்கி வரணும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பருப்பு நல்லா நசுங்கி வந்ததால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் வெறும் தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி போட்டு கூட இந்த கொழுக்கட்டை செய்யலாம். நல்லா அருமையாக இருக்கும். நான் வெறும் பச்சை பருப்பும் எள்ளும் போட்டு எங்கள் வீட்டில் செய்கிற பழக்கன்றதால நான் பச்சை பருப்பு எள்ளு போட்டு இந்த கொழுக்கட்டையை செய்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம ஒரு கையாலே உடைச்சாலே நல்லா உடஞ்சி வரும். அந்த அளவுக்கு இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தீனி வச்ச கொழுக்கட்டை செய்யலாம். தீனி வச்ச கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து வச்சுருந்தேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஏற்கனவே பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 50 கிராம் எள்ளு வறுத்தேன். அதில் 2 ஸ்பூன் மட்டும்தான்
பிடி கொழுக்கட்டைக்கு போட்டால் மீதி எல்லையும் இதில் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் போட்டு கூட நாம் இதில் செய்யலாம். ஆனால் வெல்லம் போட்டு செஞ்சாக்கா நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்தி வடிகட்டி தான் செய்யணும். அதில் மண் இருக்கிறதால அதை நாட்டு சர்க்கரை போடுறதால அதெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லை. அப்படியே நானும் போட்டுக்கிட்டேன். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 3/4 கப்பு வெல்லம் போட்டு அது நல்லா சூடாகி கொதி வந்த பிறகு அந்த தண்ணியை எடுத்து மாவில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது தண்ணி பத்தாது. மறுபடியும் நம்ம அடுப்பில் தண்ணியை ஊற்றி சூடுபடுத்தி தண்ணி கொதி வந்த பிறகு அந்த தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வச்ச கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும். இதுவும் நம்ம சேனலில் இந்த கொழுக்கட்டை மாவு இருக்குது, போய் பாருங்கள். வெல்லம் தண்ணி மீதி ஆகிடுச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வெல்லம் கரைச்சி அதை ஊற்றிட்டு பத்தலைனா மட்டும் நம்ம வேறு தண்ணியை சூடுபடுத்தி மாவில் கலந்து விட்டுக்கலாம். இது ஆறுறதுக்காகவும் நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்காகவும் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம். மாவும் ஆறி இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மாவு இப்போ இது கையால் நல்லா இது மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த அச்சில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதில் நம்ம எண்ணெயாவது இல்லாது நெய்யாவது உள்ளே நல்லா தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளுக்குள்ளே நல்லா நம்ம சுற்றிடும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்குள்ளே நாம் செஞ்சு வச்சுக்கிற ஸ்டப்பிங் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து அது மேலே நல்லா வச்சு மூடி விட்டுடலாம். விட்டுட்டு மூடி இருக்கிற அச்சை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மடக்கு கொழுக்கட்டை, அதாவது தீனி வச்ச கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். தீனி வச்ச கொழுக்கட்டை செய்யும்போது, அதாவது மடக்கு கொழுக்கட்டை செய்யும்போது இது மாதிரி மாவை எடுத்து நம்ம கையால் இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கணும். இல்லாட்டி இது மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே ஸ்டப்பிங் வச்சு நம்ம 2 கையில் இந்த மாதிரி மூடி விட்டால் நமக்கு மடக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த மடக்கு கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப மெல்லிஸாக தட்டணும். நம்ம உள்ளே வச்சுக்கிற ஸ்டப்பிங் வெளியில் தெரியணும். அந்தளவுக்கு நாம் மெல்லிஸாக தட்டி அதில் ஸ்டப்பிங் வச்சு செஞ்சாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதிக மாவு இல்லாமல் நமக்கு ஸ்வீட்டாகவும் நமக்கு சாப்பிடும்போது இருக்கும். அதனால் கொஞ்சம் மெல்லிஸாக பார்த்து தட்டிக்குங்க. அதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். நம்ம இந்த கொழுக்கட்டை அச்சில் கூட செய்யலாம். ஆனால் நான் கையாலேயே இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரத்தை போட்டு தண்ணி நல்லா சூடு ஏறின பிறகு தட்டு மேலே ஒரு காட்டன் துணியை போட்டு அதை கொழுக்கட்டையை அடுக்கி இதை வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொழுக்கட்டையெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இப்போ வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் தீனி வச்ச கொழுக்கட்டை செய்யும்போது வெறும் உப்பு மட்டும் போட்டு தான் மாவு பிசைவாங்க. ஆனால் நான் வெல்லம் தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம தீனி வச்சுக்கிற பக்கம் கடிப்படும் போது மட்டும் நல்லா இனிப்பாக இருக்கும். தீனி இல்லாத பக்கம் சாப்பிடும்போது நம்ம வெறும் உப்பு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி வெல்லம் தண்ணி ஊற்றி நம்ம பிசையும் போது எல்லா பக்கமும் இனிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிசைஞ்சிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.